சேலம் மாவட்டம் உத்தம சோழபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட அரியம்பாளையம் கிராம சாலையை ஒட்டியுள்ள பகுதியில் 20 அடி ஆழத்திற்கு மேல் மண்ணை வெட்டி கடத்தியதால் ஆபத்தான முறையில் சாலையில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிலம்பரசன், விவரங்கள். வணக்கம் பரிதா. சேலத்தில் மண் அள்ளி கடத்தி விற்பனை செய்த நபரால் உயிருக்கு ஆபத்தான முறையில் பயணிக்கும் கிராம மக்கள், மேலும் ஆம்புலன்ஸ் முதல் விவசாயம் செய்வதற்கான வாகனங்கள் வரை எதுவும் செய்ய முடியாத கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சேலம் மாவட்டம் வீரபாண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட உத்தம சோழபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட அரியம்பாளையம் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். குறிப்பாக மலையடிவாரம் கிராமம் என்பதால் மேடான பகுதியில் கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கிராமத்திற்கு செல்ல ஒரே ஒரு சாலை மட்டுமே உள்ளது. ஆனால் அந்த முத்துசாமி என்பவரின் அந்த விவசாய நிலம் ஓரமாக இந்த செல்லக்கூடிய சாலையில் அந்த முத்துசாமி என்பவர் அதிக சுமார் 20 அடிக்கு மேல் அந்த செம்மண்ணை வெட்டி கடத்தி விற்பனை செய்துள்ளார். இதன் காரணமாக அந்த கிராம சாலைக்கு செல்லக்கூடிய பள்ளி வாகனங்கள், அதே போன்ற ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அந்த விவசாய வாகனமான டிராக்டர் எதுவும் செல்லக்கூடிய சூழல் உள்ளது. இதன் காரணமாக அந்த கிராம மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இதன் காரணமாக அந்த 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வேறு பகுதிக்கு இடம்பெயரும் சூழலை உருவாகியுள்ளது. இதனை உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை தற்போது எழுந்துள்ளது. சரிதா, விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். இது தொடர்பாக இந்த கிராம மக்கள் அளித்த பேட்டியினை இப்போது பார்க்கலாம். இதில் போக்குவரத்து இது ஒரே சாலை மட்டும்தான், மற்றபடி வேற சாலையே எங்களுக்கு கிடையாது. இதில் நாங்கள் எல்லாருமே இதில் தான் போயாகணும் வந்தாகணும். இது வரைக்கும் பஞ்சாயத்து ரோடு அப்போ எம்ஜிஆர் பில்லே போடுதுங்க. இப்போ தான் எங்களுக்கு தார் சாலை அமைச்சு கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மண்ணை வெட்டி எல்லாம் அள்ளிவிட்டாங்க, தடுப்பு சுவரும் போயிடுச்சு. இங்கே பொண்ணுவேல்னு சொல்லி மகன் முத்துசாமி அவர் தான் அள்ளனதுங்க. அவர் நிலம் எந்த அத்துப்படி வரையும் அள்ளிவிட்டேன்னு சொல்லிவிட்டாருங்க. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வண்டி வாகனம், பள்ளி வாகனம், ஆம்புலன்ஸு எதுவுமே போகிறதுக்கு வழி இல்லைங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. குழந்தைங்க நடந்து வரதுக்கு பயிர் போகிறாங்க. இது 100 அடி பள்ளமாகுது. ரொம்ப சிரமமாகுது.